ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? அண்ணே போனு கீழே இருக்கு. மனைவி ஆண்டிகட்டு தான். ஆமா அவங்க நாம தெரியும். அவங்களுக்கு தெரியும், அவங்க வண்டி வாங்க எனக்கு வாங்கல சார். அதனால எனக்கு சொல்லிட்டீங்க. நான் கேட்கற கேள்வி அவருக்கு தெரியும். நாளைக்கு நான் அப்ளிகேஷன் கொடுத்தாலுமே அங்க இருக்கிற அதிகாரிகள் கேட்பாங்க, ஏற்கனவே உங்களுக்கு வண்டி இருக்கேன்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்காக கேட்கறேன். இதெல்லாம் வந்து இப்போ இந்த வண்டி வந்து உங்க பேர்ல இருக்கிறதா? இல்ல அவங்க பேர்ல இருக்கு. என் பேர்ல எதுவும் இல்ல. கிடையாது. சரி, ஓகே, பாத்துக்கிறேன். கண்டிப்பா பாத்துறேன். வேற ஏதாவது ரெக்கார்டு வேணாலும் நம்பர், உங்களுடைய அலைபேசி நம்பர் இருக்குங்களா? சரி, நான் பாத்துக்கிறேன். கான்டாக்ட் பண்ணுவாங்க. வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேட்பாங்க. நிறைய பேருக்கு அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட நம்ம 10 பேருக்கு மேல கொடுத்துருக்கோம். உங்களுக்கு 14 பேர் கொடுத்துருக்குறேன். ஊனமுற்று வந்துருக்கோமோ அவங்களுக்கு வந்து உங்களுக்கு சேர்த்துறாரு. நீங்க அந்த மேட்டர் வேலைக்கு போறவங்க, அதனால புதுக்கோட்டை ரயில்வே ஸ்டேஷன்ல பார்த்தது பெரிய ஐயா, அதை சொல்லிட்டு வாங்க. இதை பார்க்கலாம். உங்களுக்கு தொகுதி கொண்டு போய் அட்ரஸ் கொடுக்குறீங்களா? எந்த தொகுதி பாருங்க. இது வந்து நம்ம சிவகங்கை போயிட்டீங்கன்னா அந்த தொகுதிக்கு போட்டவங்களுக்கு அது நீங்க வெயில் நேரத்தில் ஜனங்க 150 பேர் வெயில் பேன்ல கஷ்டப்பட்டாங்க. 4 மாசமா கலெக்ஷன் அவங்க டிஎஸ் போட்டேன். என்ன பிரச்சனை? எந்த இடத்துல இருக்குது? நான் பாத்துக்கிறேன். ரிமைண்டர் எல்லாம் கொடுத்துருக்காங்க. 4 மாசம் போடுறாங்க. நிக்கிறாங்க. செட்டு வேணாம். வெயில நிக்கிறாங்க. நாலு மாசமா பத்தாது. ஒரு ரெக்கமெண்டர் உடனே பாத்துருங்க. இந்த செட்டு சொல்றீங்க, உடனே பாத்துங்க. 10,000 மக்கள் 7 வராங்க. இவ்வளோத்தையும் செய்யக்கூடிய எனக்கு இது கிடையாது. ஃபர்ஸ்ட் அந்த கழிப்பறை குடிநீர் அதை நான் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கேன். மற்ற விஷயங்கள் பொறுத்த வரைக்கும் மாவட்ட ஆட்சியர் சார்ந்த துறை சார்ந்த அமைச்சருக்கு கண்டிப்பா நான் கொண்டு போறேன். கண்டிப்பா கொண்டு போறேன். எவ்வளவு முக்கியம் பாத்துக்கிறேன். நிறைய சார் அப்படியே வந்து
வண்டி அது, உங்க வண்டி கிடையாது. ஹேண்டிகேப் எவ்வளவு பிரச்சனை இருக்கு? 80% பிரச்சனை கிடையாது. இன்னைக்கு குறைஞ்சபட்சம் 70 விழுக்காடு இருக்கணும் ஹேண்டிகேப். பார்த்துறேன் உடனே நான் கவலைப்படாது. பார்த்துறேன். எந்த ஊர் சொந்த ஊர்? நீங்க இருக்கிறது எங்க இருக்கிறீங்க? அறந்தாங்க தான் வரீங்க இவ்வளவு தூரம். திருச்சி நாடகம் பண்றது இல்லையா? இதுதான் பார்க்குறேன். நான் ஒன்று பண்றேன். இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க இல்லையா, உங்களுக்காண்டி நவாஸ் கனி கிட்ட சொல்லிய நண்பர் தான், அவரோட சொல்ல வாங்கி கொடுத்துருவேன். அவருக்கு ஒரு உங்க தொகுதிகள் குறைதீர்ப்பு முகாமில் இருக்க புதுக்கோட்டையில சேலஞ்சு மாற்றத்துக்கு வந்திருக்கிறாரு. அறந்தாங்கி உங்க தொகுதியில வருது. அது கிட்டத்தட்ட எல்லாமே இருக்கு அவர்கிட்ட. 80% ஹேண்டிகேப், குறைஞ்சது 70% இருக்கணும் ஹேண்டிகேப். அது அந்த வண்டி தான் கேட்கிறாரு. நான் லேபோர்ட் செஞ்சு உங்களுக்கு இடத்துல கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அவங்க பிஏ நம்பர் இப்போ எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுறீங்களா? சரி மாமா, அவங்க பிஏ நம்பர் அனுப்பிச்சிருங்க மாமா. நான் என் லெட்டர் போட்டு டிராஃப்ட் அனுப்பிச்சுன்னா அது 80% ஹேண்டிகேப் இருக்கு அவருக்கு. அவர் பேர் வந்து செந்தில்குமார், அறந்தாங்கி. சரி மாமா, இல்ல மாமா, அன்னைக்கெல்லாம் நமக்கு வந்துட்டாங்க. இங்க வந்துட்டாங்க. புதுக்கோட்டையில பெரிய பிரச்சனையா இருக்கு. எல்லாம் ரொம்ப மோசமா இருந்தது. இங்க ரயில்வே ஸ்டேஷன்ல உள்ள லெஃப்ட் லைட் வாங்கி விட்டாரு. கம்ப்ளீட்டா வந்து ஒரு 1 or 2 months எல்லாமே சரி பண்ணி கொடுக்குறதுக்கு எனக்கு அதை அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். சரி பரவாயில்ல மாமா, இது மட்டும் பார்த்துக்கோங்க. செந்தில்குமாரோடைய அந்த கோரிக்கை எம்பிஏ பிசிஎஸ், உங்க எம்பிஏ பிசிஎஸ் நான் பாத்துக்கிறேன். லெட்டர் எங்கிட்ட இருக்கட்டும். இருந்து வாங்கிட்டு போயிருவீங்களா? லெட்டர் எடுத்துருக்கீங்க. நான் அவர் அருந்தாங்க உடனே அடிச்சு கொடுத்துட்டானா கையோட கொடுத்து கையோட எழுதி நீட்டை எழுதி என்கிட்ட கையெழுத்து வாங்கிருங்க. அவரு அது ஒரு உங்களுக்கு போட்டோ எடுத்துக்கணும். நீங்க ஒரு நிமிஷம், ஒரே நிமிஷம் பேட் வேணுமா?